25 வருஷமாக கடை வச்சுக்கிறாரு. இது வரைக்கும் இது கிடையாது. ஏற்கனவே வந்து கேசவ எம்எல்ஏ இருந்த தொகுதியில் அவரே இங்கே தான் வந்து முடி வெட்டிப்பார். நண்பர் கேசமுடி எம்எல்ஏவுடைய நண்பர் ஒரு நண்பர் தான். அது கடை வச்சுக்கிறார். நல்லா முறையாக செய்வார், எல்லாம் பண்ணுவார். ஹேர் ஸ்டைல் கடைலாம் அண்ணன் பண்ணுவாங்க. அந்த அண்ணன் விஜய் மாதிரி ஹேர் கட் பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் கட் பண்ணுவாங்க அந்த அண்ணன். இந்த படத்தில் சூர்யா அல்லது விக்ரம், கமல் யாராவது இந்த மாடலில் பண்ணியிருக்காங்க, அதே மாடல் எனக்கு பண்ணாலும் பண்ணுவோம். இப்போ நாங்கள்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ண ஆரம்பிச்சோமோ அதே ஸ்டேஜ் தான் இப்போவும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், அவ்வளோதான். ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கட்டிங் பண்ணுமோ அதே கட்டிங் தான் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இப்போ ஏதோ புதிய மாடல் கட்டிங் வர்ற மாதிரி நினச்சிக்குவாங்களே தவிர புதிய மாடல் கட்டிங்னு ஒன்றும் கிடையாது. எல்லாம் பழைய மாடல் கட்டிங் தான். பழைய மாடல் ஷர்ட்டு எப்படி இப்போ புதுசாக ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணி ஷர்ட்லாம் தைக்கிறாங்களோ அது மாதிரி பழைய மாடல் கட்டிங்கை தான் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள், அவ்வளோதான். இப்போ அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைக்கு வேற. அப்போலாம் நாங்கள்லாம் முடி வெட்டுற காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு கட்டிங் பண்ணால் 2 அணாவு கட்டிங் பண்ணிக்கிறோம். 12 பைசா கட்டிங் சேவிங். இப்போ 60 rupees 60 ரூபா. அப்போ 2 அணாவுக்கு பண்ண வேண்டிய காலத்தில் என்ன வசதி இருந்ததோ அதை பயன்படுத்தி தான் அன்னைக்கு பண்ணோம். இன்றைக்கி வந்து 60 ரூபா வாங்குறோம் போது அதுக்கேற்ற மாதிரியான சில வசதிகளை பண்ணி தானே ஆகும். சாதாரணமாக வெறும் சிசராலேயே பண்ணிட்டு இருந்ததை விட மஷினையும் நம்ம விடையில் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு அந்த ஏரியாவில் அந்த பஸ் ஸ்டாப்பிங் ஏரியாவில் ஒரு 10 கடைங்க இருக்கும். அந்த 10 கடைகளில் என் கடை ஒன்று. வேறு கடைகள்லாம் இங்கே ஒன்றும் அதிகம் கிடையாது. சும்மா ஒரு டீ ஷாப்பு, ஒரு சலூனு, ஒரு லாண்ட்ரி, ஒரு மளிகை கடை, ஒரு பங்க் கடை, அதில் ஒவ்வொரு கடை, ஒரு டெய்லரிங் ஷாப்பு, அவ்வளோதான் இருந்தது. எல்லாம் கூரை கட்டடங்கள் தான். எல்லாம் எதுவுமே வந்து பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அந்த வளர்ச்சின்றது ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி தான். ஏரியா வந்து ஒரு சாதாரண ஏரியா தான். அதனால் இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு திட்டமான கடைகள் தான். மிஷினரிஸ்லாம் வச்சு பெரிய அளவில் பண்ணுற பியூட்டி பார்லர்லாம் இங்கே வச்சாலே முதல்ல அவங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்காது. நான் ரொம்ப சாதாரண ஸ்கூலில் தான் படித்தேன். படிச்சுனதுக்கு போகும்போது அப்பா இருந்துட்டார். அதுக்கு பிறகு குடும்பத்தில் யாரும் மெயின்டைன் பண்ணுறது யாரும் ஆள் இல்லாதனால நான் பார்க்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. என்ன இப்போ தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க, அவங்களாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. வேறு வழி இது இல்லாமல் அதனால் தொடர்ந்து படிக்க முடியல. நாங்கள் படிக்கும்போது அப்போல்லாம் வந்து இங்கே இங்கிலீஷ் கிடையாது. அப்போல்லாம் ஃப்ரெஞ்சு. எழுத்து வந்து 2 ஒன்று தான். ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் எழுத்து ஒரே எழுத்து தானே. அப்போ நாங்களே ட்ரை பண்ணி சில இங்கே ஆங்கில வார்த்தைகள்லாம் கற்றுக்கினேன் படிக்கும்போது, பேசும்போது. இப்போ ஓரளவுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் கூட ஏதோ ஓரளவுக்கு பார்த்தோன்னா வந்து படிக்க முடியும். ஆனால் அதிகமாக முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள். அப்பா இருக்கு போகும்போதே அப்படி சும்மா அப்படியே நானே பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோம்னா அது வந்து ஒரு அப்பாவோட கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய வயசு கிடையாது. நம்ம நான் அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெளியில் போன பிறகு கொஞ்சம் வேலைகளுடைய சில நுணுக்கங்கள்லாம் வெளியில் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். பிரதர் கடை வச்சுருந்தார் முதல்ல டவுனில் பாண்டிச்சேரியில். அவர் ஸ்டார்ன்ற பேரில் கடை வச்சுருந்தாரு. அப்புறம் நான் வைக்க போகும்போது அதே பேரை அப்படியே வச்சுட்டேன். சாதாரணமாக கடையில் ஒரு படம் வைக்கணும்,
கோயிலுக்கெல்லாம் போவேன், சாமி கும்பிடுவேன். ஆனால் ரொம்ப வந்து அவ்வளோ ரொம்ப விரும்பிலாம் வந்து ரொம்ப மனசாரெலாம் கும்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. நான் சும்மாட்டா அவ்வளோதான். வந்தோம்னா பார்த்தோமா அப்படியே கையெழுத்து கொடுத்துமா திருநெட்டு இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தோம், வெடிக்க பார்த்தோம் வந்துடும். தவிரமான விசுவாசம் கடவுள் மேலே அதிகம் கிடையாது. 1970 வாக்கில் அது இப்போல்லாம் வந்து யாரும் எஸ்சி எஸ்டிங்களுக்கு இங்கெல்லாம் யாரும் கட்டிங் பண்ண மாட்டாங்க. கடைங்களில் வந்து கடையில் யாரும் கட்டிங் பண்ண மாட்டாங்க, பண்ணிக்கவும் மாட்டாங்க. நான் கடை வச்சு 70 தான் கடை வச்சேன். 70 கடை வச்ச பிறகு நான் எல்லாருக்கும் ஜென்ரலாக பண்ணேன். அது வந்து இங்கே உள்ள வேறு சில ஜாதிக்காரங்க அதை அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்க என்ன. ஆனால் அவங்களுக்கு கட்டுப்படலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்க, வரலன்னா பரவாயில்ல. அதுக்காக வந்து நீங்கள் இன்னாருக்கு தான் முடி வெட்டணும், இன்னாருக்கு தான் ஷேவ் பண்ணணுன்னுட்டு என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்கெலாம் நான் கட்டுப்பட மாட்டேன். நான் அப்போ ஒன்று இந்த இங்கே கடை வைக்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அது கொஞ்சம் நாள் அப்படியே நார்மலாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காரமா இல்லை, அவங்க டெத் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுடைய அனுசரணையில் தான் நானே இருக்கிறேன். வேலையை விட மற்றது எல்லாத்தையும் விட மனசு வந்து திருப்தியாக இருந்ததுன்னா அதுதான் சக்தி, அதுவே எனர்ஜி தான். நம்ம அதே லைன்லேயே அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒன்றும் அந்த திருப்தியெல்லாம் ஒன்றும் குறையறதில்லை. வேலை இல்லைன்னா தான், கடை இல்லைன்னா தான் திருப்தி இருக்காது. வேலை இருந்துன்னு கடையில் இருந்துன்னு இருந்தால் திருப்தியாக இருக்கும்.